பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்றைய அதிமுகவுடைய நிகழ்ச்சியில இபிஎஸ் பேசின சில விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். அதுல அதிமுகவை எந்த குமனாலும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்கட்சிகளுக்கான பதிலா பாஜகவிற்கான பதிலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும் அதே வேளையில என்டிஏ கூட்டணியில பாஜகவின் செயல்பாடுகள் அதிமுகவுக்கான முக்கியத்துவத்தை குறைக்குதோ அப்படிங்கிற கேள்வியும் தொண்டர்கள் மத்தியில் எழுப்புது. இயல்பா அதுல என்ன நடக்குது சார்? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் 2026 தேர்தலில் மீண்டும் கழக ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை அதிமுக மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 ஆண்டுகளாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி எல்லோருமே 2026 தேர்தல் முடிந்த பிறகு என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறத பேசிட்டு வந்தாங்க. கடந்த வாரம் வரைக்கும் அந்த பேச்சு என்பது பாஜகவினுடைய உறுதிப்பாடு அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஆட்சி, அதில் பாஜகவும் இடம்பெறும் கூட்டணி ஆட்சிங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். ஸோ இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கபலீகரம் செய்ய தொடங்கிவிட்டது அப்படிங்கிற அந்த விமர்சன கருத்தை பொதுவெளிகளில் முன்வைத்தார்கள். இன்று எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது திமுக, விசிக சொன்ன அந்த பாஜக தான் அந்த கொம்பனா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. கபலீகரம் செய்ய போவது செய்கிறது பாஜக என்று சொல்ல பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜக உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட எந்த கொம்பனாலும் எங்களுடைய அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது, கருணாநிதியாலேயே வீழ்த்த முடியாத ஒரு பெரும் கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது என்றெல்லாம் பேசி இருப்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்வினையாகத்தான் இதை நம்ம பார்க்கலாம் சகோதரா. நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சகோதரா, நன்றி.